உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. அரிமா மாவட்டம் 324 எல்லின் 15வது அமைச்சரவை பொறுப்பேற்கும் விழா ஜெயபுஷ்பம் ஹோட்டலில் இனிதே நடைபெற்றது. முக்கிய விருந்தினராக ஜே. ராதாகிருஷ்ணன் IAS கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றி சிறப்பு தபால் தலை வெளியிட்டார். சிறப்பு விருந்தினராக பன்னாட்டு இயக்குனர் அரிமா S. மகேஷ் பெற்றுக்கொண்டார். மேலும் அரிமா சங்கம் மக்களுக்கு ஆற்றி வரும் பணி, இரத்த வங்கி, மருத்துவ சேவைகளை பாராட்டி வாழ்த்தி பேசினார். பின்பு அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு பதவியேற்பு நடத்தி வைத்து அரிமா ஆளுநர் அரிமா T. சேகர் அரிமா சங்கத்தின் பல சேவைகள் திட்டங்கள் குறித்து பேசினார். அவைத்தலைவர் அரிமா T. தியாகராஜன் கூட்டத்தை நடத்த அமைச்சரவை செயலாளர் அரிமா ராஜேஷ்குமார், பொருளாளர் அரிமா குமரகுரு, சேவைகள் தலைவர் அரிமா சக்கரவர்த்தி, GMT மாவட்ட தலைவர் பரமசிவம் முக்கிய பணி ஆற்றியவர்கள். பசுமை திட்டமாக மாணவர்கள் சிட்டுக்குருவி கூடுகள், QMC கல்லூரியில் வண்ணத்து பூச்சி பூங்கா, கல்வி மருத்துவ உதவிகள், சிறார் புற்றுநோய் மருத்துவமனை உதவிகள் செய்யப்பட்டன. முன்னாள் ஆளுநர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். விழாவின் இறுதியாக LN குமரகுரு நன்றி கூறினார். The glorious District 324 Cabinet installation to order. And handing over the proceeding to Masters of Ceremonies Sri Vidya. Thanks to God, know that I am able to meet the will my fellow men relax, play and sing. To hear the speakers of the day, the fine thoughts that they bring. I realize that I have fought in caring for the blind, also underprivileged. Let's keep them all in mind now as we do our daily tasks. 54 at Salem has the first son of Mr. Dharmalingam and Mrs. Parvati in a political and freedom fighter family. A lot of information about his educational qualification will take up more time. It's enough to say that he is well educated, well informed and well qualified. Emphasized. His administration skills were lauded by former American President Bill Clinton when he visited Nagapattinam district where Dr. Radhakrishnan was serving at that time. Lion S. Mahesh, International Director, has come for this installation, and the installation officer, Lion T. Tyagarajan, District Chairperson and Convention, and the members of the steering committee who have come here. Lion D. Shekhar, District Governor, who is presiding over this function. Lion S. K. Karnakaran, all the distinguished Lions and Madam Lionesses and Salama, all of you who are all here. And உங்களோட சேர்ந்து அந்த திட்டத்திலும் டெஃபினட்டாக லயன்ஸ் கிளப், நீங்கள் இன்ஃபேக்ட் PDS ஷாப் கேன் பிகம் எ மல்டி சர்வீஸ் சென்டர், cooperative shops can become multi-service center. We'll find ways and means in which we can bring that department also to the fore with the help from Lions and சொல்லி மீண்டும் ஒவ்வொரு Lions Club உறுப்பினர்கள், cabinet and their family members and others who are participating here, my best wishes for a very very successful this year and also coming several years. நன்றி, வணக்கம். டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவனுக்கான தகுதி கொடுத்தாச்சு. இன்டர்நேஷனல் ஜோன் பர்சன் ஆச்சுன்னா இங்க கவர்னர் பொறுப்புக்கு குட் குட் எல்லாம் நல்லா கேள் ரிப்பன் இல்ல மாடி ஓகே. இப்போ வந்து என்ன பண்ண ஐடென்டிஃபைங் யுவர் டீம், அதான் இப்போ நாட் கிரியேட்டிங் த டீம் ப்ராசஸ்ல இன்னும் வரல. ஐடென்டிஃபைங் த டீம் ரொம்ப வருஷமான தொடர்பு எனக்கு.
பார்த்து வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ். இந்த கேவல் மட்டும் எடுத்துக்கோங்க. இருந்தாலும் this is just a token of சார். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க சார். District Cabinet Secretary. Treasurer Line B Babu. We are all being currently honored by our district governor. We request the regional chairpersons and zone chairpersons to please come forward. Our district governor will order you. RC. Congratulations. What is well begun is half done என்று சிறப்பான முறையிலே கலை நிகழ்ச்சியுடன் ஆரம்பித்து சிறந்த முறையிலே இந்த இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன் நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். லயன் சேகர் அவர்களுக்கும் அவருடைய கேபினட் ஆஃபீஸ் அனைவருக்கும் நல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. ஏற்கனவே நம்ம இன்டர்நேஷனல் டைரக்டர் சொன்ன மாதிரி என்னுடைய முழு ஒத்துழைப்பும் கவர்னருக்கு இருக்கும். பட் மாவட்ட இலக்குன்னு ஒன்று இருக்குது. அதுக்காக எல்லாருமே ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். மெம்பர்ஷிப்புக்கு ஏற்கனவே நான் கேட்டுட்டு இருக்கிறது தான், ஈச் ஒன் பிரிங் ஒன். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 1500 பேரையாவது இந்த வருடம் நம்ம ரீச் ஆகணுன்றது தான் ஒரு இலக்கை வைத்து எல்லாரும் ஒர்க் பண்ணுவோம். மினிமம் ஒரு கிளப்பும் 10 மெம்பராவது சேர்க்கணுன்றத வேண்டுகோளை இப்போ விடுத்து அடுத்து வரும் மீட்டிங்களில் இதை பற்றி நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. In the time I'll make it short. Today's presiding officer, our beloved district governor, our international director, fellow lines, dignitaries and of the dais. Today we started with a very good cultural program, and it has been a memorable 15th cabinet installation, and it will be remembered for many more days to come in our lineistic years. As our international guy has said to us, we'll work with the district for the development of the district, and we'll focus on membership. We'll be very supportive to our district governor, and we'll learn for our period. Thank you one and all. கொண்டு மாபெரும் திரளாக வந்திருக்கும் அனைத்து மாவட்டத்தின் சார்பாக மற்றொரு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வருகைக்கு பணிவோடு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். எங்களுடைய பன்னாட்டு அரிமா இயக்கத்தின் 324 மாவட்டம் சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் பல சங்கங்கள் இருக்கின்றன. பல பகுதிகளில் நாங்கள் மக்களுக்கு தேவையானவற்றை தேவையான நேரத்தில் தேவையான அளவிற்கு நாங்கள் செய்கிறோம் என்பதனை மற்றற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 15 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய மாவட்ட ஆளுநர்கள் தங்களால் இயன்ற அளவிற்கு அதற்கு மேலாக மக்களுக்கு பல சேவைகளை செய்து வந்துள்ளார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம்
இந்த 2024 மற்றும் 25ஆம் ஆண்டுக்கான அமைச்சரவையை பதவியேற்பு விழாவாக நடத்தி கொடுத்தது எங்களுடைய பன்னாட்டு இயக்குனர் லயன் மகேஷ் அவர்கள். முக்கிய விருந்தினராக வந்திருந்தவர் முதன்மை செயலாளரும் கமிஷனர் கூட்டுறவுத்துறை டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் வந்திருந்து எங்களை வாழ்த்தி சிறப்பித்ததை நாங்கள் பெருமையாக குறிப்பிடுகின்றோம். இன்றைய தினம் மாத்திரம் நாங்கள் QMC கல்லூரியினுடைய அக்ரெடிஷனுக்காக 1 லட்சம் ரூபாய் மதிப்பான வழிகாட்டிகளையும் மற்றும் பல மருத்துவ கல்வி சேவை திட்டங்களையும் இயற்கை இறையாண்மைக்காக வேண்டப்படுகின்ற குருவிக்கூடுகள் வளர்க்கும் திட்டத்தை மாணவர்களின் நெஞ்சத்திலே விதைத்து அதற்குரிய பாராட்டுகளையும் பின்னாட்களில் அதனை மேம்படுத்தவும் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். இதற்காக திரளாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த பதவியேற்பு விழாவில் நாங்கள் வருகின்ற ஆண்டுகளில் மக்களுக்கு தேவையான அளவிற்கு தேவையான இடங்களில் தேவையான முறையில் கண்டிப்பாக சேவை செய்வோம் என்பதனை உறுதியாக கூறிக்கொள்கின்றோம். 15வது ஆண்டு அமைச்சரவை பதவியேற்பு இன்றைக்கு மிக சிறப்பாக நடந்திருக்கின்றது. மாவட்ட ஆளுநராக சேகர் அவர்கள் அர்ப்பணிப்போடு சேவைகள் என்ற ஒரு தாரக மந்திரத்தோடு இந்த ஆண்டை தொடங்குகின்றார்கள். பல சேவைகளை இந்த மாவட்டம் சென்னை மாநகருக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய அமைச்சரவை பெருமக்களும் மிக சிறப்பாக செயலாற்றி இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக 324L வர என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.